தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 8/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு சுவாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, பழமொழிகளில் உணவு பழக்கம்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன். காட்டிலே புலி, வீட்டிலே புலி இருந்தால் ஆபத்துன்னு. புளியை ரொம்ப சேர்க்கப்படாது, காதில் அழுக்கு சேரும்பாங்க. ரெண்டாவது, போன ஜுரத்தை புளியிட்டு அழைக்காதேமா, புளி போட்டோம்னா அந்த போன காய்ச்சல் மீண்டும் வந்துடுமா. அது மாதிரி தன்காயம் காக்க வெங்காயம் சேர்க்கலாம் சொன்னேன். அதில் கண்டினியூவாக தொடர்ச்சியாக சொல்கிறேன். சுட்ட எண்ணெயை தொடாதே, முளைத்த பயிரை விடாதேன்னு ஒரு அற்புதமான பழமொழி. என்னென்னா, சுட்ட எண்ணெயை தொடாதேன்னா, ஒரு முறை சுட்டதற்குள்ள இப்போ வடை சுடுறோம், அந்த எண்ணெயை வச்சே மறுபடியும் யூஸ் படுத்தப்படாது. சில இடங்களில் அதையே திரும்ப திரும்ப உபயோகப்படுத்துவாங்க. அதனால் மிகப்பெரிய கெடுதலாம். சுட்ட எண்ணெயை தொடாதே. அதே மாதிரி முளைத்த பயிரை விடாதே. முளைக்கட்டின தானியம் இருக்குல்ல, இப்போ பாசிப்பயிர் கட்டுறோம், சுண்டல் வச்சுருக்காங்க, கருப்பு சுண்டல், அதெல்லாம் முளைக்கட்டின தானியத்தை சாப்பிட்டோம்னா நல்ல சத்து, ரத்த விருத்தி ரொம்ப வரும். ஆக முளைத்த பயிரை விடாதே. அதே மாதிரி ரெண்டு வரி வர்றதுல ஒரு அற்புதமான இது என்ன அப்படின்னா, சுட்ட எண்ணெயை தொடாதே, முளைத்த பயிரை விடாதேங்கிற மாதிரி இறைவனுக்கு சொல்கிற போது, சூடிய பூவை சூடாதே, வாடிய பூவை சூடினாலும் சூடிய பூவை சூடாதேங்கிற. பூ புதுசு வாங்கி வச்சிருக்கேன் கடையில் இறைவனுக்கு போடுறதுக்கு, அர்ப்பணிக்கிறதுக்கு. ஆனால் அது வாடி போச்சு, அதுக்காக கவலைப்பட வேண்டாமா. பூ இல்லையா, அல்லது பொருளாதாரம் இல்லையா, அவ்வளவு திருப்தியா இல்லையா, சரி இந்த பூவையை போடலாம். வாடிய பூவை போட்டாலும் சூடிய பூவை சூட்டாதேங்கிற. ஒருத்தர் தலையில் சூடிக்கின்னுட்டு சாமிகிட்டேருந்து வருது, கோயிலேருந்து அதை எடுத்து சூட்டிக்கிட்டு அதை வீட்டில் உள்ள சாமிக்கு போடக்கூடாதான். இப்படிப்பட்ட பழமொழியில் ஒன்று மிக அற்புதமான பழமொழி என்னன்னா, வாழை வாழ வைக்கும். எந்த ஒரு தாவரத்துக்கும் இல்லாத ஒரு பெரிய மகிமை இந்த வாழைக்கு உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு முழு மரமும் நம்ம வாழ்க்கையில் உபயோகப்படுது. அதுக்கு தியாக வாழ்க்கைங்கிற. அதனாலதான் இந்த வாழை மரத்தை கல்யாண வீடுகளில் கட்டுறாங்க, நுழைவாசல்ல, மங்கள நிகழ்ச்சிகளில் நுழைவாசல்ல ஏன் கட்டுறாங்க அப்படின்னா, எத்தனையோ மரம் இருக்கு. புளிய மரத்தை கட்டலாம், வேப்ப மரத்தை கட்டலாம், கொய்யா மரத்தை கட்டலாம். ஆனால் வாழை மரத்தை ஏன் கட்டுறாங்க அப்படின்னா, அந்த குலதல்லதோடு இருக்கும். வாழையில வாழை காய் இருக்கு இல்லையா, அது குடல் புண்ணை அகற்றும், நம்ம சாப்பிட உபயோகப்படுத்துகிறோம். வாழைப்பழம் நம்முடைய ஜீரணத்தை நல்லா செய்ய வச்சிடும். அதனால ஜீரண கருவிகளை பழுதாக்குறதுலேருந்து அதை நிவர்த்தி பண்ணுறதுனால, ஜீரணத்தை உருவாக்குறதுனால வாழைப்பழம் நமக்கு உபயோகப்படுது. சரி, வாழைப்பூ குடல் பூச்சிகளை எல்லாம் அழிக்க, அதை கூட்டுக்கறி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா. வாழை தண்டு, யூரின் ட்ரபிள் இருக்கு இல்லையா, அந்த நல்ல விதமாக யூரின் சிறுநீர் போவதற்கு அந்த வாழைத்தண்டை பொரிச்சு அல்லது அதனுடைய இதை பக்குவப்படுத்தி உணவில் சேர்த்துக்கணும்னா சிறுநீர் தொல்லைகள் தீருமா. சரி, எல்லாமே வந்துட்டான். வாழையில் பட்டை இருக்கு இல்லையா, இந்த வாழை பட்டை உபயோகப்படுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வாழைப்பட்டை பூ கோர்க்கக்கூடிய ஒரு நாராக உபயோகப்படுது. ஆக இலை, கனி, காய், பூ, நார் அத்தனையுமே உபயோகப்படுறதுனால அது முழு உடலையுமே இந்த நம்ம மக்களுக்குடைய தேவைக்கு அர்ப்பணிக்குது. ஆகையினால தியாக வாழ்க்கை. எப்படி இறைவனுக்கு தியாகேசன்னு வச்சாங்க, இறைவன் புலித்தோலை உடுத்துக்குன்னு நமக்கு நல்ல ட்ரெஸ் தராரு. அவர் பாம்பை கழுத்தில் விட்டுருக்காரு, நமக்கு நல்ல பொண்ணுல உள்ள பொன் ஆபரணங்களை தர்றாரு. அதனாலதான் அவருக்கு தியாகேசன்னு பேரு, தியாகராஜன் பேர். அதே மாதிரி இது தியாக வாழ்க்கை வாழ்வதனால வாழை நம்மை வாழ வைக்கும் அப்படிங்கிற. இப்படி எத்தனையோ நல்ல பழமொழிகளில் உணவு பழக்கத்தை வச்சு தெரிவிச்சிருக்காங்க முன்னோர்கள். அவற்றை பற்றி எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இந்த இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இனிய நாள். பாசமிக்கவர்களின் நேசம் கிடைத்து மகிழும் நாள். பணியில் இருந்து தொய்வு ஆகணும். அதாவது உத்தியோகத்தில் கூட நீங்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தவராக இருந்தால் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நேர்முக தேர்விலே வெற்றி கிடைக்கலாம். லாபஸ்தானத்திலே சனி, புதன், சுக்கிரன், ராகு 4 கிரகங்கள். பொருளாதார பற்றாக்குறையாகவும் வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். வாங்கியதை கொடுக்க முடியவில்லை, கொடுத்ததை வாங்க முடியவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல வாய்ப்பு வரப்போகிறது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு அதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்கின்ற நாள். இன்றைக்கு அசையா சொத்துக்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். முக்கிய புள்ளிகள் உங்கள் இல்லம் தேடி முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துக் கொடுப்பார்கள். ஆன்மீக பயணங்களும் உங்களுக்கு உண்டு. சுற்றுலாக்கள் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி காண்பீர்கள். இந்த நாள் இனிய நாள்.
மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மிகச்சிறந்த நாள். ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கின்ற நாள் என்று கூட சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதே நேரத்தில் வாழ்க்கை துணைக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லது நடக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல நூதன பொருட்களை வாங்குவதிலும் நீங்கள் செலவிடுவீர்கள். வியாழன் நன்றாக இருப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகலாம். உங்களுடைய பிள்ளைகள் கல்யாண வயதில் இந்த பிள்ளைகளுக்கு பலமுறை திருமணம் பேசி விட்டு போயிருந்தால் இன்று புதிய வரன்கள் வரலாம். அது முடிவடையக்கூடிய விதத்திலேயே சிறப்பாக அமையும் விதத்தில் இன்றைய கிரக சஞ்சாரங்கள் இருக்கின்றன. பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட புதன் இருக்கிறார். சனி புதன் சேர்க்கை இருப்பதனாலே வெற்றிகள் உங்களுக்கு வீடு தேடி வரப்போகிறது. நினைத்தது நிறைவேறும். சந்தோஷ வாய்ப்புகளை சந்திப்பீர்கள். பணப்புழக்கம் நன்றாக இருக்கின்றது. நட்பாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். சுபகாரியங்கள் முடிவெடுவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, ஜென்மத்தில் கேது, 7ஆம் இடத்திலே ராகு சனியோடு கூடியிருக்கின்றார். வாழ்க்கை தேவைகள் படிப்படியாக உங்களுக்கு பூர்த்தியாகலாம். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு மனக்கசப்புகள் மாறும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வசதிகள் பெருகி வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். தொழிலிலே புதிய கூட்டாளிகள் வந்து இணைவர். பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதியவர்களை இணைத்துக் கொள்ள முன் வருவீர்கள். அது மட்டுமல்லாமல் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. 7லே சனி இருப்பதனாலே கண்டக சனி என்பார்கள். எனவே ஆரோக்கிய தொல்லை சிறிது உண்டு. மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு அற்புதமான நாள், யோகமான நாள். ராசிநாதன் 6ல் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபங்கள் உண்டு. பிரிந்தவர்கள் பிரியமுடன் வந்து இணைவார்கள். பிணக்குகள் அகன்று இணக்கம் ஏற்படும். மாமன் மைத்திரோலில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். சேமிப்பு உயரும். தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் வெற்றி நடை போடும். அது மட்டுமல்ல, விலையுந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் தொலைபேசி மூலமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலை கொடுக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு ராசிகளிலேயே சந்திரன் குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம். எனவே வீட்டு பராமரிப்பில் வேகம் காட்டுவீர்கள். ஆற்றல் மிக்கவர்கள் அருகிலிருந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். தாயின் உடல்நலம் சீராகும். தந்தையின் உடல்நலத்திலும் உங்களுக்கு சீராக இருக்கும். அது மட்டுமல்ல, பெற்றோர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கலாம். படிப்புக்கேற்ற தொழிலிலேயே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது புதிய வாய்ப்புகள் வரலாம். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு யோகமான நாள். வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வருகின்ற நாள். வேலைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். மாலைக்காக எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு மாலை கிடைக்கும். மதிப்பு மரியாதையும் உயரும். அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களுக்கான முக்கிய புள்ளிகளை நீங்கள் சந்திக்க நினைத்திருப்பீர்கள். அவர்கள் தாங்களாகவே இல்லம் தேடி வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து சொல்வார்கள். குருவினுடைய பார்வை 2 பதிவதனாலே குடும்ப முன்னேற்றம் திருச்சிரும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத அந்த சுபகாரியங்கள் இப்பொழுது நடைபெறலாம். புதிய ஒப்பந்தங்கள் மாலை நேரம் வரக்கூடிய யோகம் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்ற நேரம். இந்த நேரத்தில் உங்களுக்கு விடயத்துக்கேற்ற வரவு உண்டு. வீடு மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். நாடு மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். பிள்ளைகள் அளவந்த தொல்லைகள் அகலும். பிரச்சனைகளிலிருந்து படிப்படியாக விடுபட என்ன செய்யலாம் என்று சிந்தித்திருப்பீர்கள். அந்த சிந்தனை இன்றைக்கு வெற்றி பெறப் போகின்றது. 9ல் கேது இருப்பதனாலே பெற்றோர்களின் ஆதரவோடு நீங்கள் எடுத்த முயற்சிகளில் லாபம் உண்டு. மகர ராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் அஷ்டமாதிபதியும் இருக்கின்றார், லாபாதிபதியும் இருக்கின்றார். எனவே இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்பு வரும். இதில் இவ்வளவு வந்து விட்டதே, இழப்பு வந்து விட்டதே என்று நினைக்க வேண்டாம். காலையில் இழப்பு ஏற்பட்டால் மாலையில் வரவு உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டுமல்ல, எந்த காரியத்தையும் நீங்கள் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிக்க இயலும். பணத்தை வைத்துக் கொண்டு காரியத்தை தொடங்க வேண்டாம். அஷ்டமாதிபதி இருந்தாலும் லாபாதிபதியும் இருப்பதால் காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பண புழக்கம் தானாகவே வரும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நேற்று நடைபெறாத காரியம் இன்று நடைபெற்ற மகிழ்ச்சியை வழங்கும் நாள். அதே நேரத்தில் நட்பாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள். வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. வளர்ச்சி கூடுவதற்கு மாற்றினத்தவர்கள் ஒத்துழைப்பு கூடுதலாக கிடைக்கும். சனி சுக்கிரன் புத சுக்கிர யோகம் இருப்பதனாலே ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் நூதன கருவிகள் எல்லாம் வாங்கும் யோகம் உண்டு. இந்த நாள் நல்ல நாள்.
மீனராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும். நட்பு பகையாகும், நண்பர்கள் பகையாக மாறலாம். நம்பிக்கைக்குரியவர்கள் நம்பிக்கைக்குரிய விதத்தில் நடந்து கொள்ள மாட்டார்கள். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். கைவலி கால்வலி போன்றவைகள் வரலாம். உடல்நிலை தொல்லையின் காரணமாக ஒரு சில காரியங்களை மாற்றி அமைப்பீர்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது மிக மிக கவனம் தேவை. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்கவும் வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே இன்று நீங்கள் வெற்றியை காண முடியும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.